ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நல்லாசிரியர் விருதுக்கு புதுச்சேரியை சேர்ந்த 21 பேர் தேர்வு. பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறவுள்ள விழாவில் ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். புதுச்சேரியில் கடல் நீர் செந்நிறமாக மாறியது குறித்து வெளியான அறிக்கை. தற்போது பாக்டீரியா கட்டுக்குள் வந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் தகவல். மத்திய அரசின் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கிய திட்டம் குறித்த கருத்தரங்கம். சேவைகளை கண்காணிப்பது குறித்து மருத்துவர்களுக்கு பயிற்சி. நீண்ட இழுபறிக்கு பின் தொடங்கப்பட உள்ள உப்பனாறு பாலம் அமைக்கும் பணி. செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த 21 பேர் நல்லாசிரியர்கள் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெறவுள்ள விழாவில் அவர்கள் கௌரவிக்கப்பட உள்ளனர். இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறந்த ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான முதலமைச்சரின் சிறப்பு விருதுகள், கல்வி அமைச்சரின் பிராந்திய நல்லாசிரியர் விருதுக்கு 21 ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை நித்யா, காரைக்கால் திருப்பட்டினம் அரசு புதிய தொடக்கப்பள்ளி ஆசிரியை அன்பு செல்வி, முத்திரையர்பாளையம் இளங்கோவடிகள் அரசு பள்ளி இயற்பியல் ஆசிரியர் ஸ்ரீராம், கிருமாம்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு மேல்நிலைப்பள்ளி சமூக அறிவியல் ஆசிரியர் ரமேஷ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் விருதுக்கு புதுச்சேரி கல்வி கல்லூரி அரசு மேல்நிலைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் ஜஸ்டின் ஆரோக்கியதாஸ், வஉசி அரசு மேல்நிலைப்பள்ளி இயற்பியல் ஆசிரியர் பத்மாவதி, திருக்கனூர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கற்பகமல்லி, சபரிராயலு நாயக்க தொடக்கப்பள்ளி ஆசிரியை வள்ளி, தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை பாரதி ரோஜா, காரைக்கால் வடமரைக்காடு அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியை ரகமது நிஷா, சுல்தான்பேட்டை காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி நுண்கலை பிரிவு ஓவிய ஆசிரியர் ஆனந்தராஜு ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கல்வி அமைச்சர் பிராந்திய விருதுக்கு முத்தியால்பேட்டையை அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பாலமுருகன், எல்லைப்பிள்ளைச்சாவடி அரசு பள்ளி ஆசிரியை ஆர்த்தி, தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியை கீதா, பிள்ளைச்சாவடி அரசு நடுநிலைப்பள்ளி அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் சுப்பிரமணியன், வி மணவெளி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ராஜதிலகம், முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி அரசு பள்ளி ஆசிரியை தேவகுமாரி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல் காரைக்கால் வடமரைக்காடு அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் பிரதாப், கோவில்பத்து BM ஸ்ரீ பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் விஸ்வாஸ்வரமூர்த்தி, மாகி பிராந்தியத்திற்கு பல்லூர் VN புருஷோத்தமன் அரசு பள்ளியின் மலையாள விரிவுரையாளர் KK ஸ்னேகா பிரபா, ஏனாம் பிராந்தியத்திற்கு PM ஸ்ரீ ராஜீவ்காந்தி அரசு ஆங்கில பள்ளியின் நிலை 1 தலைமை ஆசிரியர் காமிதி பிரபாகர் ராவ் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 21 ஆசிரியர்களுக்கு புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் காமராஜர் மணிமண்டபத்தில் செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை நடைபெறவுள்ள விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்கவுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் கடல் நீர் செந்நிறமாக மாறியது குறித்த அறிக்கையை தொடர்ந்து தற்போது பாக்டீரியா கட்டுக்குள் வந்துள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு குழும செயலர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ராக் பீச் கடல் பகுதி கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அடுத்தடுத்து 3 முறை செந்நிறமாக மாறியது. இதனைத் தொடர்ந்து அறிவியல் சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது பாக்டீரியாக்கள் அதிக அளவு உற்பத்தியாக இருந்தது கண்டறியப்பட்டது. இதனால் கடலில் இறங்கி விளையாடுபவர்களுக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முதன்மை அமர்வில் நடந்து வந்தது. பின்னர் இந்த வழக்கு சென்னை தென்மண்டல அமர்வுக்கு மாற்றப்பட்ட நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் ஒரு அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். அந்த அறிக்கையில் புதுவையில் குருசுக்குப்பம், தேங்காய்திட்டு, காலாப்பட்டு கடல் பகுதியில் கடலின் நீரின் தரம் ஆய்வு செய்யப்பட்டது. பொதுவாக 100 மில்லி நீரில் 100 MBN அளவு மலகோலிஃபார்ம் பாக்டீரியா இருக்கலாம். ஆனால் குருசுக்குப்பத்தில் 1600, தேங்காய்திட்டு, காலாப்பட்டில் தலா 900 MBN மலகோலிஃபார்ம் பாக்டீரியா இருப்பது தெரியவந்துள்ளது. குருசுக்குப்பம் பகுதியில் மட்டும் 16 மடங்கு பாக்டீரியா அதிகரித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளருக்கு கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் 11ஆம் தேதி பொதுப்பணித்துறை அமைச்சர் தலைமையில் உயர்நிலை கூட்டம் நடந்தது. இதில் பாக்டீரியா அளவை குறைக்க
கடலில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும், பாதாள சாக்கடை வசதி ஏற்படுத்தி கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக லாஸ்பேட்டை, துப்பராயப்பேட்டை, கனகன் ஏரி என 3 இடத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களில் கிருமி நாசினி செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் கூறும்போது, தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு கடந்த ஜூன் மாதம் அனுப்பிய அறிக்கை தற்போது புதுச்சேரி அரசின் தொடர் நடவடிக்கையால் MBN அளவு தற்போது குறைந்துள்ளது. மலகோலிஃபார்ம் அளவுகள் முறையே குருசுக்குப்பத்தில் 84, தேங்காய்த்திட்டில் 94, காலாப்பட்டில் 33 என பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்றும், இந்த 3 கடற்கரைகளும் பரிந்துரைக்கப்பட்ட நிலையான வரம்புக்குள் உள்ளது, எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தற்போது திப்ராயப்பேட்டையில் 28 கோடி ரூபாய் செலவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் புதிதாக கட்டப்பட்டு வருவதாகவும், அது விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் திட்டத்தில் செயலி மூலம் கணினி முறையில் பதிவு செய்வது குறித்தான கருத்தரங்கம் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் துவங்கியது. புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் 2 நாள் பயிற்சி கருத்தரங்கம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் துவங்கியது. கருத்தரங்கை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் துவக்கி வைத்தார். மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை மூத்த ஆலோசகர் புரோஜ் சிங், திட்டப்பணித் தலைவர் ராகுல் யாதவ் ஆகியோர் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தை ஆரோக்கியம் குறித்து விளக்கம் அளித்தனர். மாநில சுகாதார மேலாண்மை தகவல் அமைப்பு அதிகாரி சந்திரமோகன் RCH செயலியின் பயன்பாடுகள் குறித்து பயிற்சி அளித்தார். கருத்தரங்கில் கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்வது முதல் பிரசவ காலம், குழந்தை பராமரிப்பு, பிரசவ பின்கால கண்காணிப்பு, கருத்தடை சாதனம் உபயோகிப்பு, பிறந்த குழந்தைகளை 2 ஆண்டுகள் வரை வீட்டில் சென்று கண்காணிப்பது உள்ளிட்டவற்றை மத்திய அரசின் RCH என்று அழைக்கப்படும் கர்ப்பகால பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் ஆரோக்கியம் 2.0 திட்டத்தின் செயலி மூலம் கணினி முறையில் பதிவு செய்வது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த செயலியில் பதிவு செய்வதன் மூலம் சேவைகளை தொடர்ந்து கண்காணித்து கவனம் செலுத்துவதால் தாய் மற்றும் குழந்தை இறப்புகளை குறைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தரங்கில் காரைக்கால் ஏனாம் பிராந்திய துணை இயக்குநர்கள், தரவு மேலாளர்கள் மற்றும் புதுச்சேரி ஆரம்ப சுகாதார மையத்தின் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் ஆனந்தலட்சுமி செய்திருந்தார். புதுச்சேரியில் பொதுமக்களின் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு உப்பனாறு மீது பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட உள்ளதையொட்டி காமராஜர் சாலையில் செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சுற்றுலா தலமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. அதிலும் குறிப்பாக வார இறுதி நாட்களில் புதுச்சேரி பொதுமக்கள் வெளியில் செல்லாமல் முடங்கி போகும் சூழ்நிலையும் உருவாகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகரிப்பை குறைக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் கடந்த 2007ஆம் ஆண்டு உப்பனாறு வாய்க்கால் மீது பாலம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. 80% பணிகள் முடிவடைந்த நிலையில் நிதி நெருக்கடி, ஆட்சி மாற்றம் காரணமாக பணிகள் தேக்கமடைந்தது. தற்போது அந்த பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்டு நடைபெற்று வரும் நிலையில் இறுதிக்கட்டமாக உப்பனாறு பாலத்தை மறைமலையடிகள் சாலை மற்றும் காமராஜர் சாலையில் இணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்காக காமராஜர் சாலையில் தற்போது உள்ள பாலம் இடித்து அகற்றப்பட்டு புதிய பாலம் கட்டப்பட உள்ளது. இதற்காக செப்டம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. இதுகுறித்து போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் ரச்சனா சிங் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை சார்பில் காமராஜர் சாலையில் உப்பனாறு குறுக்கே உள்ள சேதம் அடைந்த பழைய பாலம் இடித்து மறுகட்டமைப்பு பணிகள் தொடங்கப்பட உள்ளதையொட்டி காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளது என்றும், அந்த வகையில் காமராஜர் சாலையில் மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி செல்லும் இருசக்கர மற்றும் நடுத்தர வாகனங்கள் வழக்கமாக சாலை வழியாக சென்று ராஜா திரையரங்கம் நோக்கி செல்ல வேண்டும் என்றும், ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து வரும் இருசக்கர வாகனங்கள் புதிய பாலத்தில் அமைக்கப்பட்ட தடுப்புகள் வழியாக பெரியார் சிலை நோக்கி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ராஜா திரையரங்கம் சந்திப்பில் இருந்து வரும் அனைத்து லகுரக வாகனங்கள் GRT சந்திப்பில் வலதுபுறமாக திரும்பி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு சாரம் அவைத்திடல் வழியாக செல்ல வேண்டும் என்றும், இந்த சாலையில் கனரக வாகனங்கள் ஏதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனங்கள் போன்ற அவசர பயன்பாட்டு வாகனங்கள் தவிர மற்ற அனைத்து கனரக மற்றும் நடுத்தர வாகனங்கள், பேருந்துகள், கல்வி நிறுவன வாகனங்கள் SV பட்டேல் சாலை வழியாக அண்ணா சாலை மற்றும் காமராஜர் சாலையில் செல்லக்கூடாது என்றும், இந்த வாகனங்கள் அஜந்தா சந்திப்பில் இருந்து இடதுபுறமாக திரும்பி செஞ்சி சாலை, சோனாம்பாளையம் சந்திப்பு, சுப்பையா சாலை, மறைமலையடிகள் சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் இந்த தற்காலிக போக்குவரத்து மாற்றத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும், உப்பனாறு பாலம் பணிகள் முடியும் வரை இந்த மாற்றத்தை பின்பற்ற வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திருக்கனூர் அருகே சோதனையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் வாகன திருட்டில் ஈடுபட்ட நபரை அதிரடியாக கைது செய்தனர். திருக்கனூரை அடுத்துள்ள குமராபாளையத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் திருடு போனது. இதுகுறித்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருடனை திருக்கனூர் ஆய்வாளர் ராஜ்குமார் மேற்பார்வையில் காட்டேரிக்குப்பம் துணை ஆய்வாளர் தமிழரசன் தலைமையிலான காவல்துறையினர் தேடி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக குமராபாளையம் மேம்பாலம் அருகே காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் அந்த நபர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் திருவள்ளூர் மாவட்டம் வெள்ளனூர் பகுதியைச் சேர்ந்த மணிமாறன் என்பதும் இவர் குமராபாளையத்தில் இருசக்கர வாகனம் திருடியதும் தெரியவந்தது. அவர் ஓட்டி வந்த வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் மணிமாறன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் திருக்கனூர் பகுதியில் இருந்து 2 இருசக்கர வாகனங்கள் மீட்கப்பட்டன. ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க செப்டம்பர் 22ஆம் தேதி கடைசி நாள் என்று நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் பெண்கள் 85, ஆண்கள் 9 என 94 இடங்கள் உள்ளது. பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிப்புகளில் 87 இடங்கள் என மொத்தமாக 181 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வரும் நிலையில் 2025-26ஆம் கல்வியாண்டில் பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தகுதியான மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் நிலையில் வரும் 22ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் www.jipmer.edu.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தகுதியான மாணவர்களின் பட்டியல் அடுத்த மாதம் அக்டோபர் 8ஆம் தேதி அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் வருகிற அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படும் என்று ஜிப்மர் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக வட்டார போக்குவரத்து அதிகாரி போல அபராத செலான் அனுப்பி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உப்பளம் பகுதியை சேர்ந்தவரின் கைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது. அதில் வட்டார போக்குவரத்து அதிகாரி அனுப்புவது போல போக்குவரத்து விதிகளை மீறியதாக கூறி அபராதம் விதித்து லிங்குடன் கூடிய செலான் அனுப்பப்பட்டுள்ளது. அதனை கிளிக் செய்த போது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து சுமார் 3,98,500 ரூபாய் பறிபோனது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த நபர் இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதேபோல் புதுச்சேரி நயினார் மண்டபத்தை சேர்ந்தவரிடம் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் என கூறி 1,49,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவரிடம் முத்ரா கடன் பெற்றுத் தருவதாக கூறி 1,42,000 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண்ணிடம் ஆன்லைன் செயலில் முதலீடு செய்து அதிக சம்பாதிக்கலாம் என கூறி 3,75,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவரிடம் 19,600 ரூபாயும், ராதாகிருஷ்ணன் நகரை சேர்ந்தவரிடம் 16,900 ரூபாயும், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த பெண்ணிடம் 2,45,600 ரூபாயும், வீமாநகரை சேர்ந்தவரிடம் 1,98,000 ரூபாயும், குண்டுபாளையத்தை சேர்ந்தவரிடம் 32,000 ரூபாயும் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ஒரே நாளில் மட்டும் 9 பேரிடம் சுமார் 15,76,000 ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக சைபர் கிரைம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,805 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,340 ரூபாய். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.